அன்பான சகோதரர்களே, பேசின சகோதரர் பேசும்போது சஹாபாக்கள் நபியின் முன்னிலையில் குரானை எழுதினார்கள் அப்படின்ட்டு சொன்னாங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, இன்னைக்கு நம்ம வச்சிருக்கோம்ல குரான், நீங்கள் வச்சிருக்கோம் எழுத்து பிரதி, அதில் தவறுகள் இருக்கிறதா இல்லையாங்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். நாம் வைத்திருக்கக்கூடிய இந்த பிரதி இதைத்தான் அருமை சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு முன்னிலையில் எழுதினார்களா, இதைத்தான் எழுதினார்களா என்பதை அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். அடுத்து, பலகீனமான ஹதீஸை ஆதாரம் காட்டக்கூடாது, அது எப்படி நீங்கள் காட்டலாம் அப்படின்னு சொன்னாங்க. நம்முடைய பேச்சை நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் தெளிவாக சொன்னோம், இது பலகீனமான ஹதீஸுங்கிறதா எங்களுடைய கொள்கை, அதை நாங்கள் ஆதாரம் காட்டலை. இமாம் பாக்கிலானி சொன்னதையாவது எடுத்து காட்டலாமா? ஒரு ஆள் பலகீனமான ஹதீஸை வேறொரு ஆள் எடுத்து காட்டுறாரு, அப்படி எடுத்து காட்டினால் அதையாவது எடுத்து காட்டலாமா, அது சரியா அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வியை கேட்டாங்க. என்னமோ நிறைய கேள்வியை கேட்டுட்டா நம்ம நிறைய பதில் சொல்லிட்டோங்கிறத தெளிவுபடுத்துறதுக்காக. ஆனால் இமாம் பாக்கிலானியும் சொல்லலை இந்த ஹதீஸ் சரினா. இமாம் பாக்கிலானி சொல்றாரு, அவரும் பலகீனம் என்று தான் சொல்கிறார், சொல்லிவிட்டு இந்த ஹதீஸுக்கு பல வகையான விளக்கங்களை சொல்லலாம் என்று சொல்லி நம்முடைய கருத்தையும் ஒரு விளக்கமாக சொல்கிறார். நம்ம அந்த ஹதீஸை ஆதாரமாக காட்டலை, இமாம் பாக்கிலானியுடைய கருத்து எங்களுடைய கருத்து, நாங்கள் சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாட்டில் தான் இமாம் பாக்கிலானி இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத விளக்குறதுக்காகத்தான் நாங்கள் எடுத்து காட்டினோம். பலகீனமான ஹதீஸையோ பலகீனமான ஹதீஸை ஒரு ஆள் மேற்கோள் காட்டினதையும் நாங்கள் காட்டவில்லை. ஒரு இமாமுடைய ஒரு அறிஞருடைய கருத்தை உங்களுக்கு மத்தியில் எடுத்து வைத்திருக்கிறோம். எந்த நூலில் சொன்னாரு தெளிவாக சொன்னோமே, அல் இன்திசாருல் குர்ஆன் அப்படின்னு தெளிவாக நாங்கள் சொன்னோமே, அந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிறார். பிரிண்ட் அவுட்டையும் தந்து விட்டோம், அதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். யாராவது சொன்னாங்களா? நீங்க கேட்டீங்க, அதுக்கு தான் பதிலாக சொன்னோம். பெரிய பெரிய இமாம்கள் சொல்லியிருக்காங்க, பாக்கிலானி மட்டும் இல்லை, இன்னும் வரும் பட்டியல். பாக்கிலானி இல்லாம யார் யாரு சொல்லியிருக்கா என்பதை நாங்கள் எடுத்து போடுவோம், நீங்கள் திகைத்து போவீர்கள். அடுத்து அதாவது மற்றவை எல்லாம் சரியாக உள்ளது அப்படிங்கிற வாசகத்தை நம்முடைய தர்ஜுமாக்கள்ல நம்ம எழுதியிருக்கிறோமா? இந்த குறிப்பிட்ட சில தவறுகளை மட்டும் சொல்லிட்டு மற்றதெல்லாம் சரியா இருக்கு, இது மட்டும் தான் தவறு அப்படின்னு நாங்க சொன்னதாக சுட்டி காட்டினார்கள். ஆனா அந்த வாசகத்தை நம்ம எழுதிய அந்த விளக்கத்தை தெளிவாக படித்தால் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? சில தவறுகளை சொல்லிவிட்டு இவற்றை தவிர வேறு எதுவும் தவறு இல்லை என்று நாங்கள் சொல்லவில்லை. நாங்கள் சொல்லி இருக்கக்கூடிய இந்த தவறுகளை தவிர வேறு எதுவும் தவறு இல்லை என்று நாங்கள் சொல்லலை. என்ன சொல்லியிருக்கிறோம்? இந்த சிறிய அளவிலான எழுத்து பிழைகளை தவிர, அளவுகளைத்தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், சிறிய அளவிலான எழுத்து பிழைகளை தவிர வேறு எதுவும் பிழை இல்லை. அப்ப இது மாதிரி சிறிய அளவுல இருக்கிறது என்ற கருத்தை தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். சரி, ஒரு பேச்சுக்கு அது மட்டுங்கிற கருத்தை தான் அங்கே எழுதியிருக்கிறோம்னு வச்சுக்கிறோமே, அப்படின்னா அதை விட கூடுதலாக உள்ள தவறுகளை சொல்லக்கூடாதா? 10 தவறுகளை முதல் சொல்லியிருக்கிறோம், அடுத்து ஆராய்ச்சி செய்யும் போது 20 தவறுகள் தெரிகிறது. 10 தவறு நீ முதல் சொன்ன, அதனால 10 தவறை தான் சொல்லணும், 20 தவறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லலாமா? இது அறிவாளிகள் இப்படி வாதிப்பார்களா? அப்ப என்ன வழங்க? உங்கள்கிட்ட பதில் இல்லை. நாங்கள் அப்படி எழுதி இருக்கிறதுனால என்ன சொன்ன தெளிவாக சொன்னோமோ அதுக்கு மட்டும் ஏதோ பதிலுங்கிற பேரில் முயற்சி பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க. திடீர்னு நீங்கள் நுஞ்சியை போடும்போது பதில் இல்லாமல் முழிக்கிறீங்க. அது பதில் சொல்ல வேண்டியதானே? சத்தியத்தில் இருந்தால் தெளிவாக பதில் சொல்லுங்க, ஏன் இந்த மாதிரி பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள்? அடுத்து சொன்னாங்க சகோதரர் பேசும்போது, முரண்பாட்டை பாருங்க. நம்பிக்கைக்குரியவர்கள் தப்பு செய்வாங்களா? ஸெய்த் பின் சாபித் எப்படிப்பட்டவர்? ஷாபுன் ஆகிலுன், நல்லவர், அறிவாளி, இளைஞர், அப்படிப்பட்ட நம்பிக்கைக்குரியவர்கள் தப்பு செய்வாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. அப்புறம் இன்னொரு பதில சொன்னாங்க, மனிதர்கள் என்றால் தப்பு செய்வார்கள், அது உண்மைதான். என்னத்தை நீங்க சொல்ல வரீங்க? தப்பு மனுஷன்னா தப்பு வரும் என்பதையும் நீங்கள் சொல்லுகிறீர்கள், ஆனால் நம்பிக்கைக்குரியவர்கள் தப்பு செய்ய மாட்டார்கள் என்று சொன்னா இது முரண்பாடா தெரியலையா? ஏன் நம்பிக்கைக்குரியவங்க தப்பு செய்ய மாட்டாங்களாங்க? நாங்க என்ன சொன்னோம்? குரானை எழுதிய எழுத்தாளர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் தான், நல்லவர்கள் தான், அவருடைய நம்பகத்தன்மையில எந்த கொஸ்டினும் கிடையாது. என்ன, நம்பகமானவர்கள்ட்டையும் சில நேரங்களில் தவறு வரும், வராதா? ஒரு ஆள் நல்லவரா இருந்தா தெரியாம தப்பு செய்ய மாட்டாரா? அப்போ உங்களுடைய வாதம் முரண்பட்ட வாதமாக இருக்கு. அடுத்து என்னன்னா, லீ தத்துலுவ லீ நபுலுவ லாக்கின்னா, இதுல எல்லாம் நீங்கள் வைக்கக்கூடிய வாதத்தை தெளிவுபடுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் என்ன வாதத்தை வைப்போம் எப்போ வைப்போங்கிறத நாங்கள் சொல்லுவோம், அதை நீங்கள் தீர்மானிக்க கூடாது.
இதெல்லாம் எப்போ வைக்கலாங்கிறத நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம். அப்போ தெளிவாக சொல்லுவோம். எங்களுடைய வாதத்துக்கு எதிராக நீங்கள் வைக்கக்கூடிய வாதங்களை வைக்கணும். இதை இப்போ நீங்கள் சொல்லக்கூடாது. எப்போ வைக்கணும் நாங்கள் முடிவு பண்ணோமோ அப்போ வைப்போம். அடுத்து சகோதரர்களே, இந்த யூதனுடைய கருத்து என்று சொன்னார்கள். அதுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஒரு ஆதாரத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இது என்ன ஆதாரம்? ஆன்சரிங் இஸ்லாம். கிறிஸ்டின்ல சில பேர் இஸ்லாத்துக்கு எதிராக இப்போ எழுதிக்கிட்டு இருக்கிறான். இப்போ உருவாக்கப்பட்ட இணையதளம் ஒரு 2 வருஷம் கூட இருக்காது. அந்த இணையதளத்தில் ஒரு யூதன் சொன்னான்னு ஒரு தகவலை எழுதி வச்சிருக்கிறாங்க. அதை கொண்டு வந்து யூதன் சொல்லிவிட்டான் அப்படின்னு காட்டுறாங்க. இந்த யூதன்லாம் வர்றதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு பாக்கிலானி. அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? பதில சொல்லணும். சரி, இந்த யூதன் சொன்னான்னு நீங்க காட்டியிருக்கிறீங்கல்ல, அந்த யூதன் எதை வச்சு சொன்னா? அதே இந்த பேப்பர்ல இருக்குது. இதை வச்சு சொல்லியிருக்கிறான். இந்த பட்டியல் இருக்குதுல்ல, இந்த பட்டியலை வச்சு சொல்லியிருக்கிறான். இந்த பட்டியல் யார் போட்ட? யூதன் போட்டதா? உங்க ஆளுக போட்டது. அதை எடுத்து யூதன் சொன்னானே தவிர யூதன் அவனுக்கு தனக்கு சாதகமா இருக்குன்னு சொல்லியிருக்கிறானா? அவனா ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறானா? அப்ப முந்தி பார்த்தீங்கன்னா உங்க ஆளு தான், நீங்க தான் சொல்லி இருக்கிறீங்க. அடுத்து சகோதரர்களே, அந்த யூதன் இருக்கிறான்ல, குரான்ல இப்படி எழுத்து பிழைகள் இருக்குன்னு சொன்னான்ல, அவன் கடைசியில இந்த எழுத்து பிழைகள் எல்லாம் குரானிலே பிரதிகளில் இருக்கிறது என்று இப்னு ஹல்தூன் என்பவர் சொல்லியிருக்கிறார். அப்படி யூதன் முடிக்கிறான். யார் சொல்லியிருக்காரு? இப்னு ஹல்தூன். இந்த வருது இப்னு ஹல்தூன். இப்னு ஹல்தூன் என்ன சொன்னாருங்கிறத பாருங்க. ஆதாரம் கொடுத்து மாட்டிக்கிறாங்க. இப்னு ஹல்தூன் ஹிஜ்ரி 808 மௌத்தா போறார். இவர் எப்படிப்பட்ட அறிஞர்னா சாதாரண அறிஞர் இல்லை. வரலாறுக்கு, தகவல்களுக்கு, மொழிக்கு இதையெல்லாம் இவர் ஆதாரமாக எடுத்துக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட இப்னு ஹல்தூன் முகத்திமத்து இப்னு ஹல்தூன் என்ற ஒரு நூல் இருக்கிறது. அந்த நூல் அவர் சொல்கிறார், நம்ம சொன்ன மாதிரி கூட இல்லைங்க, நம்ம சொல்லக்கூடிய கருத்து தான். அதை நம்ம கொஞ்சம் ஒரு விகாரமா இல்லாத வகையில சொல்லுவோம். ஆனா இப்னு ஹல்தூன் பச்சையா சொல்றார். என்ன சொல்றாரு? வந்தூர் மா வகஅலி அஜலி தாலிக ஃபி ரஸ்மிஹிம் அல் முஸஹஃப. அருமை சஹாபாக்கள் எழுதினார்களே எழுத்து பிரதி, அவர்கள் சஹாபாக்கள் சரியாக எழுதக்கூடியவர்களாக இல்லை. அவர்கள் எழுத்து திறமை உள்ளவர்களாக இருக்கவில்லை. அந்த திறமை இல்லாத காரணத்தினால்தான் அவர்கள் தொகுத்திருக்கக்கூடிய அந்த குரான் பிரதியிலே பல தவறுகள் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு யார் சொல்றா? இப்னு ஹல்தூன் சொல்றாரு. சஹாபாக்களுக்கு எழுத்து திறமையே இல்லைன்னு சொல்றாரு. நம்ம கூட அப்படி சொல்லலைங்க. எழுத்து திறமை இல்லாத காரணத்தினாலதான் பல தவறுகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பின்னாடி தாபீன்கள் வந்தார்கள். அவர்கள் சஹாபாக்கள் செய்த அந்த தவறுகளை, எழுத்து பிழைகளை அப்படியே அவர்களும் எழுதி கொண்டார்கள். எதற்கு? அதெல்லாம் சரி நினைச்சு செய்யல. தபர்ருகன் பிமா ரசிமா ரசமஹு அஸ்ஹாபுர் ரசூல். ரசூலுடைய தோழர்கள் இதை எழுதியிருக்கிறார்கள். அந்த புனிதத்தின் காரணத்தை, அதை பரக்கத்தா நினைச்சு அவர்கள் அப்படி எழுதி கொண்டார்களே தவிர அது சரிங்கிறதுக்காக தாபீன்கள் அதை எழுதி வைத்துக் கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சில உதாரணங்களை சொல்றார். திருமறை குரான்ல லா அதுபஹன்னஹு என்று இப்ப உள்ள நம்ம எழுத்து பிரதியில இருக்கிறது. லா அதுபஹன்னஹு என்று இருக்கிறது. ஆனால் ல அதுபஹன்னஹு என்று தான் எழுத வேண்டும். இதுவெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இப்படி பதில் சொல்றாங்க தெரியுமா? சஹாபாக்கள் எழுதுனது தப்பு இல்லை, அது பிழையே இல்லை அப்படின்னு எதுக்கு சில பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், சஹாபாக்கள் பிழையாக எழுதிவிட்டார்கள் என்ற கருத்தை சொல்வது சஹாபாக்களை இழிவுபடுத்திடும், அது சஹாபாக்களுக்கு ஒரு குறையா போயிரும் என்று நினைத்து கொண்டு சஹாபாக்களை தூய்மையாக சொல்லணுங்கிறதுக்காக இப்படி ஒரு தப்பான கருத்தை வைக்கிறாங்க. ஆனா இது சஹாபாக்கள் விஷயத்துல குறை ஏற்படுத்தாது. ஏன்னா அவங்க காலத்துல எழுத்துத்துறை பிரபலியமா இருக்கல. நம்ம காலத்துல எழுதாட்டினா நமக்கு அது ஒரு குறை. ஏன்னா எழுத்து தெரியணுமா இல்லையா? எழுத தெரியாதுன்னா சில அடிப்படையான விஷயங்களை கூட செய்ய முடியாது. ஆனால் சஹாபாக்கள் காலத்துல எழுதிதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இல்லை, எழுத்துத்துறையே பிரபலியமா இல்லை. அதனால் அவங்களுக்கு தெரியாது என்று சொல்வது அது ஒரு குறையை ஏற்படுத்தாது என்று தெளிவாக இப்னு ஹல்தூன் சொல்லி இருக்கிறார். அந்த இப்னு ஹல்தூன் சொன்னதை வைத்துத்தான் யூதன் எழுதி இருக்கிறார். அப்ப நீங்க சொல்லணும், அதுக்கு முன்னாடி சொன்னவங்க எல்லாம் யூதன் அப்படிங்கிறத நீங்க என்ன செய்யணும்? தெளிவுபடுத்தணும். அடுத்தபடியாக நுஞ்சிங்கிற ஒரு வாதத்தை போட்டோங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, எங்க பரீட்சையில் இந்த கேள்வி தான் கேட்பேன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே, ஏற்கனவே கேட்ட கேள்வியெல்லாம் கேட்காம புதுசாக ஒரு கேள்வி கேட்டால் என்னங்க அதிசயமா இருக்கு அப்படின்னு கேட்டாங்க.